Hello everyone, this is SARunA's Creations Art Class. இன்னைக்கு நம்ம கிளாஸோட 4th சாப்டர்ல இருக்கோம். நம்மளோட எய்ம் இப்போ என்னன்னா ஒரு சீனரி வரையிறது. ஒரு சீனரினா நம்மளோட எய்ம் படி ட்ரீஸ், மவுண்டன், ஹட் ஆர் ஹவுஸ், பாத், cloud, grass, bushes, இவ்வளவு சேர்த்து நம்ம ஒரு சீனரியாக ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா நம்ம கற்றுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் 3 சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீ எப்படி வரைகிறது. அந்த ட்ரீ ஃபாரஸ்டில் இல்லை புஷ்ஷியான ஏரியாவில் டெப்த்தில் இருக்கிற ஒரு ட்ரீ, அதை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போவும் பேசிக் ஷேப்ஸை வச்சு, அதாவது ஓவல், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸை வச்சு எப்படி ட்ரீஸ் வரைகிறது, மவுண்டன் எப்படி வரைகிறது, அதை ஷேட் பண்ணி எப்படி ஸ்மட்ச் பண்ணுறது, இதெல்லாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அசோகா ட்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரீ வரைகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு லாங் ட்ரையாங்கிள், எப்பயுமே HB பென்சில் யூஸ் பண்ணுங்க. 2B பென்சில் யூஸ் பண்றதா இருந்தாலும் லைட்டா யூஸ் பண்ணுங்க டயக்ராம் போடும்போது. பிராக்டிஸ் எக்ஸசைசஸ் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு லாங் ட்ரையாங்கிள், 2 ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லீப்பிங் லைன். இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள நம்ம ஓவல் ஷேப் வரைய போறோம். 1 ஓவல் தனியாக நீங்கள் பேப்பரில் சைடில் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. டூ, 3, 4, நெக்ஸ்ட் ஓவல் இப்படி வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜஸில் இருக்கிற லைன்ஸ், நமக்கு ட்ரையாங்கிள் தேவையில்லை, ட்ரீ தான் தேவை. அதனால் இந்த எட்ஜஸில் இருக்கிற லைன்ஸை லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 8B பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்ல கர்வ்ஸ், நம்ம ஏற்கனவே கர்வ் லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு படிச்சிருக்கோம், அதை வச்சு நல்ல கர்வ்ஸ், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க, இந்த எண்டு மட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஸ்மட்ச் பண்ணும்போது அதோட ஷேப் அழகாக வந்துடும். இது பாருங்க, கொஞ்சம் ஒரு சைடு நல்லா திக்காக்கிக்கிறேன். இவ்வளோதான். நீங்கள் ஓவர் ஒர்க் பண்ணிக்கலாம். டார்க்காக வேணும்னா, ஒரு சைடு ரொம்ப டார்க்காக வேணும், அதனால நான் 2-3 டைம்ஸ் அந்த சைட் பண்ணிக்கிறேன். இப்போ இயர்பட், இப்போதைக்கு இயர்பட் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் 1 or 2 கிளாஸஸில் நான் உங்களுக்கு பேப்பர் பென்சில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸ்மட்ஜிங் பாருங்கள், அந்த கேர்ள்ஸ் எப்படி பண்ணமோ, எந்த மாதிரி ஃப்ளோவில் கேர்ள்ஸ் வரைஞ்சமோ அதே மாதிரி ஸ்மட்ச் பண்ணுங்கள். இன்சைட் அந்த கேர்ள்ஸ் வேண்டாம், சும்மா ஷேட் மட்டும் போதும். எயிட் பி பென்சில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிளாக் கலர் ஷேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் நமக்கு. அதனால உள்ளே நாமளா ஷேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பிளெயினாக இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இது ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம போட்டிருக்கோம், ஸ்டாண்டிங் லைனாக. அதனால அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸில் தான் இதை ஷேட் பண்ணோம். இப்போ இந்த ட்ரீ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி வரைஞ்சி பாருங்க. வரைஞ்சி 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபாரஸ்டில் சீனரியில் நம்ம வரைகிறப்போ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கோகனட் ட்ரீ வரையலாம். இதை நீங்கள் சின்ன சைஸில் பெரிய சைஸில் உங்கள் டிராயிங் ஷீட்லேயோ இல்லை A4 ஷீட்லேயோ எந்த சைஸில் வேணும்னு டிசைட் பண்ணுறீங்களோ அந்த சைஸ்க்கு மார்ஜின் லைனை போட்டுட்டு அதுக்குள்ளே வரைஞ்சி பாருங்கள். இது நம்ம கிளாஸ் டைம் கொஞ்சம் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து சின்னதாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் பெருசாக வரைஞ்சி பார்த்துட்டு அதில் வர எரர்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் பிக்சர் வந்து இந்த மாதிரி வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீ வரைகிறதுக்கு ஒரு டெக்னிக்னா ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 கிராஸ் லைன் லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. நான் வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க்காக வரையலாம், ஆனால் நீங்கள் லைட்டாகவே வரைஞ்சிக்கோங்க. இந்த சென்டர் லைன்ல இருந்து இதுதான் வந்து கோகனட் ட்ரீக்கு ட்ரங்க். இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் அதோட ஆப்போசிட் சைட்ல வளைச்சிடுங்க. ஓகேயா? இப்போ டயக்ராம் ஓவர், கோகனட் ட்ரீயோட ஸ்கெலட்டன் ஓவர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 8B or 6B யூஸ் பண்ணி அதை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் போதும். இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம ஹேட்சிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்போம். நல்ல க்ளோஸா, ஆனால் அப்படியே ஷேட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது, லைன்ஸ் தெரியணும். அதாவது கோகனட் ட்ரீல இருக்கிற அந்த ஒவ்வொரு ஓலையும் தெரியற மாதிரி வரையணும். இந்த ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ல இந்த ஸ்ட்ரோக்ஸ் வச்சு யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது கலர் பென்சில் யூஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், இல்லை பென்சில் ஷேடிங் யூஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ பார்த்துக்கோங்க. டார்க் டு லைட், திக் டு தின், அப்படி இருந்தால் தான் அந்த ஓலையோட மடிப்பு வந்து தெரியும். இதுல வந்து லைன்ஸும் தெரியணும், ஃபுல்லா ஃபில்லும் ஆயிருக்கணும். அப்பதான் வந்து ஷேட் பண்ணிருக்க மாதிரி தெரியாது. இல்ல நாம இப்படி ஷேட் பண்ணிட முடியாது, இப்படி ஷேட் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால இந்த மாதிரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைங்களா வரைகிறப்போ இது வந்து இப்படிதான் போட வரும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரும்போது தான் இப்படி வரும். அதை கொஞ்சம் வளைச்சு போடும்போது தான் இப்படி வரும். அதனால நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா சொல்லல, சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு. இது வந்து கோகனட் ட்ரீக்கு. நெக்ஸ்ட் இங்கிருந்து இதோட ட்ரங்க்கு. நான் பென்சில் மாற்ற கொஞ்சம் சோம்பல் பட்டு 6B யூஸ் பண்ணிட்டேன், 8B யூஸ் பண்ணிட்டேன். இதுல தேங்காய் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் வேண்டாம்னா விட்டுடலாம். இதுல ஷேடிங் வந்து நான் இங்க ட்ரீக்கு பண்ண போறது இல்லை, ஏன்னா நமக்கு லீஃபா வேணும், ஷேடா வேண்டாம், அது வந்து ஸ்மூத்தா வேண்டாம். அதனால ட்ரங்க்ல மட்டும் ஷேட் பண்றேன். எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனா கர்வ் லைனா வரைஞ்சி வச்சுட்டு அங்கே சர்க்கிள் ஸ்ட்ரோக்ல வந்து ஷேட் பண்ணி ஸ்மட்ச் பண்ண ட்ரை பண்ணிடாதீங்க.
இன்னொன்று சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க ஷேட் பண்ணும்போது ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அவுட்லைனை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது இந்த இருக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த போர்ஷன் இது வந்து ஷேட் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இதை வந்து எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பிக்சர் மட்டும் தனியாக தெரியும். ஓகே, 2 ட்ரீ கற்றுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மவுண்டெயின் இப்படி வரையாது, மவுண்டெயின் ஹில் எதனாலும் சொல்லலாம். அதை எப்படி ஸ்மட்ச் பண்ணுறது, இந்த ஒரு ஷேப் போதும். இப்போ 6B எடுத்துக்கோங்க. 6B எடுத்துட்டு இந்த சைடில் நல்ல டார்க்கர் ஷேடு வேணும் நமக்கு. அதனால கொஞ்சம் எவ்வளோ நம்மளால ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்து பென்சில் ஃப்ளாட்டாக வச்சு அண்டர் த பாம் வந்து பென்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஷேட் பண்ணுங்க. எதுக்காக ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மவுண்டெயின் ரிவர் இந்த மாதிரி வரைகிறோன்னா, எங்கேயாவது ஷேடிங்கில் மிஸ் ஆனாலோ ஸ்ட்ரோக்ஸ் விசிபிளாக இருந்தாலோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஒன்றும் ஆடாக தெரியாது. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஷேப்பையும் சொல்லி சொல்லி பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த பிக்சரை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படியே ஐடென்டிஃபை பண்ண வரும். இதில் 2 சர்க்கிள் இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, அந்த மாதிரியே ஐடென்டிஃபை பண்ண வரும். அப்போ ஈஸியாக வந்து அதில் இருக்கிற அப்போது பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரியாது. சரி, இதை நம்மளால் வரைஞ்சிட முடியும், இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும், அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அது நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். இப்போ 8B பென்சில் எடுத்திருக்கேன். எனக்கு டாப் போர்ஷன் ரொம்ப டார்க்கராக வேணும், மிடில் போர்ஷன் வந்து மிடில் டோனில் வேணும், டவுன் போர்ஷன் வந்து லைட் டோனில் வேணும். இங்கே வந்து ரொம்ப டார்க்கு. 3 மெத்தட்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிரடேஷன் எப்படியெல்லாம் பண்ணலான்னு பென்சில் வேரியேஷன்லேயோ ப்ரெஷர்லேயோ இல்லை ஓவர் ஒர்க்கிங்லேயோ பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மவுண்டெயினை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்க், மிடில் டோன், லைட் டோன்னு மாற்றியாச்சு. இப்போ நான் ஸ்மட்ச் பண்ண போகிறேன். இங்கே இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணும். மவுண்டெயினோட ஷேப் இப்படி, ஆனால் நம்ம பண்ணியிருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் இப்படி. அதனால இப்படி பண்ணிட்டு அந்த எட்ஜை மட்டும் இப்படி பண்ணி விட்டீங்கன்னா இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி ஃபீல் வந்துடும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மவுண்டெயின் வரைய வரல, ட்ரீ வரைய வரல அப்படி சொல்லாதீங்க. 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக இது வரைய வரும். என்னோட டிராயிங் கிளாஸில் 3 வயசுலேருந்து பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க இதையெல்லாம் வந்து வரைஞ்சவங்க. அதனால தான் நான் இது வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், முடியும் அப்படின்னு. கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் ஆர்ட் ஒர்க்குக்கு. இது மவுண்டெயின். இப்போ எந்த இடத்துலையும் எங்க இருந்து இது மாறி இருக்குன்றது தெரியக்கூடாது. டார்க் டு மிடில் டோன் எங்க மாறி இருக்கு, மிடில் டு லைட்டர் டோன் எங்க மாறி இருக்கு, அது ஸ்மூத்தா ஸ்மட்ஜ் ஆகி வரணும். அது நம்ம கையில இருக்கு. இந்த மாதிரி ஓகே. இன்னைக்கு இந்த 2 ட்ரீயும் மவுண்டெயினையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு ட்ரீ முடிஞ்சிச்சு, மவுண்டெயின் முடிஞ்சிச்சு. ஹவுஸ், பாத், கிளவுட், கிராஸ், புஷ் இது எல்லாத்தையும் வச்சு அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். வித்தின் 1 வீக்கில் நாம் வந்து ஒரு சீனரி வரைய ட்ரை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.